Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. Date 25/2/2025 இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டு கோட்டா டீட்டெயில்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதை முதல்ல ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நேமில் இருந்தது. இப்போது அந்த கல்லூரியில் ஐஆர்டி வார்டு கோட்டா அப்படிங்கிற சீட் இருக்குது. அது யாருக்கெல்லாம் எலிஜிபிள், அதுக்கு அந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எந்தெந்த வகையில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது நம்ம ஒரு பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெற்று அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் படித்து கொண்டுள்ளனர். ஓகே, இப்போது ஐஆர்டி பெருந்துறை இந்த கல்லூரியில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டெல்லாம் போக டோட்டலாக 81 சீட் இருக்குது. இந்த 81 சீட்டில் 30 சீட்டு யாருக்கு அப்படின்னா ஐஆர்டி வார்டு கோட்டாவுக்கு. அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அப்பாவோ இல்லை அம்மாவோ அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஆர் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே இதற்கு தகுதியானவர்கள். இந்த 30 சீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே சார், இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீட் அப்ளிகேஷன் போடும்போது இது தொடர்பாக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் நீட்டுக்கு என்டிஏ வெப்சைட்டில் போயிட்டு எப்பவும் போல் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் இது சென்னையில் படித்து கொண்டிருந்த, அதாவது சென்னையில் இருக்கிற மாணவர் அவர்களுடைய பெற்றோர்கள் கடந்த ஆண்டு அப்ளை பண்ணினதுக்கான ஒரு ஃபார்மை நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பணிபுரிகிற அந்த பிரான்ச்சிலிருந்து அப்ளை பண்ணிட்டீங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி அதில் அந்த பிரான்ச் மேனேஜர் இவங்கெல்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேண்டிடேட்னுடைய நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் கேண்டிடேட்னுடைய ஆதார் நம்பர், நீட் யூஜி இப்போ பார்த்தீங்கன்னா 2026 இருக்கும், 2026 அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர், இதெல்லாமே இப்போ செய்ய வேண்டியதில்லை. இதை பற்றின விவரத்தை இப்போதைக்கு தெரிந்து வச்சுக்கோங்க. நீட் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நேம் ஆஃப் த பேரண்ட்டு, அதில் பேரண்ட் அப்படின்னா அது அப்பாவாக இருக்கலாம் இல்லைன்னா அம்மாவாக இருக்கலாம். அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, ஸ்டாஃப் நம்பர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, எந்த ஆஃபீஸில் எந்த பிரான்ச்சில் இல்லைன்னா எந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத, ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இல்லை டெக்னிக்கல் ஸ்டாஃபாக அப்படிங்கிற தகவலெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் டு த அப்ளிகண்ட், அதாவது அந்த நீட் தேர்வு எழுதின மாணவருக்கு தந்தை வழியா இல்லை தாய் வழி உறவா அப்படிங்கிற அந்த தகவலையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட்டு, கார்டியன், எந்த டேட்டில் எந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கும். அதன் பிறகு சிக்னேச்சர் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர், நீங்கள் பிரான்ச் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா அதை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சு அவங்க சைனை வாங்கி உங்களுக்கு இதனுடைய ஒரிஜினலை கொடுத்துருவாங்க. இந்த ஒரிஜினலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய
கவுன்சிலிங் ப்ராசஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் இதை வந்து ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, அதே போல் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு, இந்த வரிசையில் ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ணவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 சீட்டு ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு இருக்குது. இந்த 30 சீட்டில் 30 மாணவர்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இப்போ உதாரணத்துக்கு ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு ஒரு 100 கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 100 கேண்டிடேட்டில் டாப் 30, அதாவது அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில், அதே போல் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் 30 நபர்களுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 30 நபருக்கு மட்டும் இந்த ஐஆர்டி வார்டு கோட்டாவில் சீட்டு கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் சீட்டில் வேணால் எடுக்கலாமே ஒழிய இந்த ஐஆர்டி வார்டு கோட்டாவை கிளைம் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த ஐஆர்டியில் பணிபுரியக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இதில் விண்ணப்பிப்பதற்கு தகுதி உண்டு. ஆனால் அதில் தரவரிசை பட்டியலில் முதல் 30 மாணவர்கள் மட்டும்தான் இந்த வார்டு கோட்டாவை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ இதை பற்றின மேலும் விவரம் தேவைப்பட்டாலோ இல்லை கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு எண்டு டு எண்டு நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இதை போல் மற்ற மாநிலங்கள்லேயும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டோட்டல் பேக்கேஜாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம், ஒரு பெய்டு சர்வீஸாக. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ என்ன முடியல கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர்
ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.